வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் செல்லத்தங்கையாக பேசுகிறேன். தினம் ஒரு குட்டி கதைகளோடு உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி என்ன குட்டி கதைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிராமத்தில் ஒருத்தன் தன்னோட தோட்டத்தில் காய்கறி தோட்டம் போட்டான். இவன் காய்கறி தோட்டம் போடுறத பார்த்த பக்கத்து வீட்டுக்காரன் நம்ம என்னடா பண்ணலான்னு யோசனை பண்ணி பார்த்துட்டு, அப்படியே இந்த ஊரே பார்த்து நம்ம தோட்டத்தை பார்த்து தான் வெளியில் பெருமை பேசணும், என்ன பண்ணலான்னு யோசனை பண்ணால் இவன் ஒரு பூந்தோட்டம் போட்டான். இவன் காய்கறி தோட்டம் போட்டவன் கொஞ்ச நாள் கழித்து இந்த காய்கறியெல்லாம் பறிச்சுக்கிட்டு சந்தைக்கு போனான். இவனும் பூக்களை பறிச்சுக்கிட்டு சந்தைக்கு போனான். இவன் காய்கறியெல்லாம் விற்றுட்டு அதில் கிடைச்ச காசை வச்சு அவன் ஒரு ஆட்டுக்குட்டி வாங்கினான். இவன் பூ விற்ற காசில் இவன் ஒரு நாய்க்குட்டி வாங்கினான். அடுத்தடுத்த நாள் அதே மாதிரி காய்கறி தோட்டத்தில் அவன் காய்கறியை பறிச்சுட்டு போய் விற்றுட்டு அதில் கிடைச்ச காசை கொண்டு போய் பேங்கில் போட்டான். இவனும் அதே மாதிரி பூக்களெல்லாம் கொண்டு விற்றுட்டு அதில் கிடைச்ச காசை கொண்டு பேங்கில் போட்டான். ஒரு நாள் இந்த காய்கறி தோட்டம் போட்டவன் பேங்கில் போட்டிருந்த மொத்த காசையும் எடுத்துகிட்டு போய் ஒரு குதிரை வாங்கிட்டு வந்தான். இவனும் அதே பேங்கில் போட்டிருந்த காசை மொத்தமாக எடுத்துகிட்டு போய் இவன் ஒரு புலி வாங்கிட்டு வந்தான். அடுத்த நாள் ஊருக்காரனெல்லாம் கூப்பிட்டு இந்த காய்கறி தோட்டம் போட்டவன் தன்னோட ஆட்டுக்குட்டியை, அந்த ஆடு நல்லா பெருசாக வளர்ந்துருந்தது, அதை வெட்டி எல்லாருக்கும் விருந்து போட்டான். இவன் பார்த்தான் நாயை வெட்டி இவனால் விருந்து வைக்க முடியலை. அதனால் தன்கிட்ட காசும் இல்லை. அதனால் கடன் வாங்கி இவன் ஒரு ஆடு போட்டான்னா நம்ம 2 ஆடு போடுவோம்னு இவன் 2 ஆடை வெட்டி இவனும் விருந்து வச்சான். அடுத்த நாள் அவன் தன்னோட பிள்ளைங்களை கூட்டிக்கிட்டு அவன் குதிரையில் சவாரி போனான். இவனால் தன்னோட பிள்ளைங்களை கூட்டிக்கிட்டு புலி மேலே ஏறி சவாரி போக முடியல. இப்போ இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் போட்டி இருக்கணும், பொறாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதை விட புத்திசாலித்தனமும் இருக்கணுங்க. இப்போ ஒருத்தன் பைக் வாங்கிட்டான்னு வச்சுங்களேன், நம்மளும் பைக் வாங்கணும்னு ஆசைப்பட்றோம். அவன் கார் வாங்கிட்டா நம்மளும் கார் வாங்கணும்னு ஆசைப்பட்றோம். அவன் மாடி வீடு கட்டிட்டா நம்மளும் மாடி வீடு கட்டணும்னு ஆசைப்பட்றோம். ஆசைப்படுறதுல தப்பு இல்லைங்க. அவங்கவுங்க சக்திக்கு தகுந்த மாதிரி நம்மளும் வாழ்ந்தோம்னா நம்ம வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். அதாங்க இந்த கதையோட தீர்வு. நன்றி. என்னங்க, நம்ம திரைப்பட இயக்குனர் செல்லத்தங்கையா சாரோட குட்டி கதைகள் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருக்கா ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இதே மாதிரி குட்டி கதைகள் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.